நானே நான் இல்லை என்றால் பின் நான் யார்? உன் குரு கிட்ட நீங்க உங்களை சமர்ப்பணம் செய்யும் பொழுது, அசித்தம் புத்தி அகங்காரம் என்று செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க மனம் போக்குல வருது. நான் பண்ணேன், எனக்கு பிடிக்கும், என் பெயர் இது இருபொருத்தத்துவம் என்று ஒரு பேசிக்கிட்டேன். ஸோ என்ன சொல்ல வரும் இங்கன்னா, வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கு, குடும்பம் பேரண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் என்னன்னா அப்பா அவர் குடும்பத்தை நடத்துறதுக்காக ஒரு தொழிலை செய்கிறாரு, அம்மா குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை செய்யும். நிறைய மகான்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில இருக்கும் பொழுது நான் இறைவனை வணங்குகிறேன், நான் இல்லை குரு கிட்ட போயிட்டு முதல்ல காலில் குருவுங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அவ்வளோ பெரிய விஷயம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். ஆத்மா வணக்கம். இன்னொரு நேம் கோகுல கிருஷ்ணன். நான் ஊரை பக்கத்துல இருந்து வரேன். நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி முதலோபதேசம் வாங்கினேன், உங்ககிட்ட வாங்கி பாடம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்குள்ள கொஞ்சம் கேள்விகள் எழுந்திருக்கு, சந்தேகங்கள் இருக்கு, அதை தெளிவுபடுத்திக்கலான்னு தான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்போ நம்ம பாடம் பண்ணும்போது தொடர்ந்து உங்களுடைய வீடியோலாம் பார்க்கும்போது நானே நான் இல்லைன்ற மாதிரி ஒரு பொருள் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கேள்வினா, நானே நான் இல்லை என்றால் பின் நான் யார்? ஏன் வந்தேன்? பரமாத்மாவில் இருந்துதான் ஜீவாத்மா வந்தது என்றால் அது ஏன் வந்தது? நானே நான் இல்லை என்ற ஒரு பதிவு நான் ஆல்ரெடி ஒரு பதிவு இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ அந்த பதிவு பார்க்கலன்னா அந்த பதிவு போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவு புரியும். அது என்னது? நானே நான் இல்லை. அப்போ பரமாத்மான்னு ஒன்று இருக்கு, ஜீவாத்மான்னு ஒன்று இருக்கு. பரமாத்மா தான் நான் நம்போது, அப்போ அந்த பரமாத்மாலேருந்து பிரிஞ்சு வந்தது ஏன் என்று நீங்க உங்களுடைய கேள்வி கேட்குறீங்க. இப்போ பாருங்க, நம்ம அந்த பரமாத்மான்ற ஒரு அதுக்குள்ள இருக்கும்போது ஒரு அசைவு என்ற ஒரு விஷயம் எதுவுமே இல்லாம அதுக்குள்ள அப்படியே இயக்கம் இன்றி அடங்கி இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன அசைவு வந்ததால இந்த பூமிக்கு பிறவி என்ற ஒரு விஷயத்த எடுக்க வந்துட்டு, உன் குரு கிட்ட நீங்க உங்களை சமர்ப்பணம் செய்யும் பொழுது நான் என்ற தன்மையை அவர்கிட்ட நம்ம கொடுத்துடணும், சரணாகதி அடையணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்ன விஷயம்னா, பரம்பொருள் கிட்ட இருந்து அந்த சின்ன அசைவுனால வந்தோம்னு சொன்னேன். பல பிறவிகள் எடுத்து புல்லாகி பூடாகி செடி கொடிகளாகி எல்லாம் எடுத்து கடைசியில் இந்த மனிதன் என்ற ஒரு பிறவிக்குள்ள வருது. மனிதன் என்ற பிறவிக்குள்ள வந்தப்போ மனம் என்ற ஒரு விஷயம் உருவாகினப்போ அகாரம் உகாரம் மகாரம் இந்த ஆன்மா 3 விஷயத்துல போய் உட்காருது. உட்கார்ந்ததான் என்ன ஆகுதுன்னா இந்த சித்தம் புத்தி அகங்காரம் என்ற விஷயம் செயல்படுது. ஸோ அசித்தம் புத்தி அகங்காரம் என்று செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனம் போக்குல போயிட்டு நிறைய தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போதான் அந்த நான் என்ற ஒரு விழிப்பு தன்மையே வருது. நான் பண்ணேன், எனக்கு பிடிக்கும், என் பெயர் இது என்று அந்த தன்மை வரும்போது அந்த நான் என்ற அகங்காரம் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோவில் போட்டு இருபொரு தத்துவம் என்ற ஒரு தத்துவத்தை பற்றி பேசியிருந்தேன். ஸோ என்ன சொல்ல வரும் இங்கன்னா எப்போ அந்த நான் என்ற அகங்காரம் மேலோங்கி நிற்கிதோ அப்போ ஆன்ம விழிப்புன்றது அடங்கி இருக்கும். எப்போ உங்களுக்கு நான்ன்றத சரணாகதி என்ற பேர்ல எடுத்துட்டு போயிட்டு நான் என்ற ஒரு விஷயத்தை கம்மி பண்ணி எல்லாமே என் குரு தான், எல்லாமே என் பரம்பொருள் தான் அடங்க ஆரம்பிக்குதோ அப்போ உங்களுடைய ஆன்ம விழிப்பு என்ற ஒரு விஷயம் அதை நோக்கி போக ஆரம்பிக்குது. இப்போ இன்னும் சிம்பிளா இந்த விஷயத்த சொல்றேன் நான் உங்களுக்கு. வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கு, குடும்பம் பேரண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் என்னன்னா அப்பா அவர் குடும்பத்தை நடத்துறதுக்காக ஒரு தொழிலை செய்கிறாரு, அம்மா குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக ஒரு விஷயத்த செய்கிறாங்க. பிள்ளைகள் இருக்காங்கன்னு அவங்க படிக்கிற வேலையை படிக்கிறாங்க. அவங்களுடைய இது இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குடும்பத்தில்
அப்பா என்னைக்குமே வந்து நான் தான் பெரிய ஆளு, நான் இந்த குடும்பத்தை சம்பாதிச்சு கொண்டு வர தரேன்ட்டு சொல்லிட்டு நிற்க மாட்டேன். தாய் வந்து நான் இந்த குடும்பத்தையே நடத்துறேன், அப்ப நான் தான் பெரிய ஆளுன்னு அங்க நிற்க மாட்டாங்க. பிள்ளைகள் வந்து நாங்க அடுத்த தலைமுறை, நாங்க பெரிய ஆளுன்னு நிற்க மாட்டாங்க. எப்போ அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இருக்காங்களோ அதுதான் குடும்பம். எப்போ அந்த நான்ன்ற தன்மை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வர ஆரம்பிக்கிறதோ அந்த குடும்பத்துல விரிசல் வருது, பிரச்சனைகள் வருது. அப்போ என்ன ஆகுது, யாராவது ஒருத்தர் விட்டு தராங்க. ஒண்ணு தந்தை விட்டு தராரு தாய் கிட்ட, தாய் விட்டு தராங்க தந்தை கிட்ட, கணவன் கிட்ட. ஸோ அந்த மாதிரி விட்டு தரும் போது என்ன ஆகுது, அவங்களுடைய அந்த நான்ன்ற அகந்தை வந்து கம்மியாகுது. நம்ம குடும்பம் ஓகே. ஸோ அந்த தன்மைக்கு உணர்த்துறது தான் இந்த நான்ன்ற அகம்பாவத்தை நம்ம கம்மி பண்ணணும்னு சொல்றோம். ராமானுஜர் இருந்தாரு, அவர் வந்து அத்வைதம் சொன்னாரு, துவைதம் சொன்னாரு. ஸோ வந்து அவர் ஃபர்ஸ்ட் வந்து இறைவனை வணங்கும் போது நான் இறைவனை வணங்குகிறேன் சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு அவர் போனப்போ அவர் என்ன பண்றாரு, நானே இறைவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய மகான்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில இருக்கும் பொழுது நான் இறைவனை வணங்குகிறேன், நான் வந்து இறைவன் ஒன்று ரெண்டு பொருளா இருக்கு. அதே இன்னும் கொஞ்சம் உயர் நிலைக்கு அவங்க போகும்போது நானே இறைவனாக என்னை நான் காண்கிறேன். திருமூல திருமந்திரத்துல கூட பாத்தீங்கன்னா சில பாடல்கள்ல பாத்தீங்கன்னா இறைவனை பத்தி பயங்கரமா போற்றி பாடிப்பாங்க. தீரும் நல்லன் புனலனும் கண்ணிய நாயினும் அவன் அருள் அறிவார் இல்லை என்று பாடியிருப்பாரு. அதே சில பாடல்ல பாத்தீங்கன்னா வந்து தன்னையனைய தனக்கு ஒரு கேடு இல்லை என்று பாடியிருப்பாரு. ஸோ வந்து இதுல என்ன சொல்ற, கடவுள் இவ்வளவு நல்லவர், ஆனா வந்து கடவுள் வந்து உனக்குள்ளேயும் இருக்காரு. உள்ளம் பெருங்கோயில் ஊடம்பு ஆலயம் தெள்ளத்தில் இந்த வாய் கோபுரவர். கடவுள் வந்து உனக்குள்ளேயும் இருக்காரு, நீதான் கடவுள் அந்த உயர்ந்த நிலையில இருந்து பேசியிருக்காங்க. இதுல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். நான் கடவுளை வெளியில இருந்து பார்த்து சேவிக்கிறேன்னா நான் வந்து கடவுளை உயர்ந்த பொருளா இருந்து வெளியில இருந்து பார்த்து சேவிக்கிறேன். அடுத்தது நான் எனக்குள்ள நான் உணர்ந்து உள்ளே போகும்போது நான் தான் கடவுள் என்ற ஒரு விஷயத்த உணர ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும்போது கடவுள் வேறு நான் வேறு என்ற தத்துவமே வந்துட்டு ஒரு நிலைக்கு அப்புறம் தவறா போயிடும். ஆனா அந்த வேறு வேறு சரிதான். எப்படி சரியாகுன்னு சொல்றீங்கன்னா, ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல வந்து எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு கப்பலை காமிக்கணும்னா உண்மையான கப்பலை வந்து காமிக்க முடியாது. அப்போ கப்பல் பொம்மை வந்து புக்ல போட்டிருக்கோம், கப்பல்னா இப்படி இருக்கும், ஃபேனா இப்படி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த படத்தை காமிச்சு இப்படி இருக்கும் கப்பல் என்று சொல்லி தரோம். அதே தான் நம் முன்னோர்கள் நம்மளை குழந்தைகளாக பாவித்து கோயில்களோ சிலைகளோ கடவுள் உருவங்களோ எல்லாமே உருவாக்கி கடவுள்னு ஒரு உயர்ந்த சக்தி இருக்கு, அது வந்து பார்க்கணும், அதை வந்து வணங்கணும், அதை நோக்கி நீங்க போகும்போது பக்தி என்ற ஒரு விஷயம் வரும். அங்க பக்தி வந்தாதான் உங்களால சரியைக்குள்ளேயே போக முடியும். சரியைக்குள்ள நீங்க போனாதான் அதுக்கப்புறம் கிரியை என்ற ஒரு விஷயம் வரும். சரியை கிரியை நீங்க தானாதான் அடுத்தது யோகம் என்று ஒரு வரும். யோகத்துக்குள்ள நீங்க வரும்போதுதான் நீங்க வந்து கடவுள் வேறு நான் வேறு என்ற தாட்டே உங்களுக்கு வந்து உள்ள வராது. கரெக்டுங்களா? ஸோ யோகத்துல இருந்து ஞானத்துக்குள்ள போகும்போது தான் நீங்க உங்களுக்கு வந்து கடவுளும் நானும் ஒண்ணுதான். நான் உள் போனேன்னா நான் கடவுளை இருப்பேன், உள்ள போகாத வரைக்கும் வெளில கடவுள்னு நினைச்சு உட்காந்துட்டு இருக்கேன். அதுக்குதான் சிவவாக்கியர் ஒரு இது சொல்ல, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், அது உச்சக்கட்டும். ஆனா நம்ம இப்போ வந்து எந்த எலிமெண்டரி ஸ்கூல் லெவல்ல இருந்து சரியை கிரியைக்குள்ள வராம கடவுளை வெளியில இருந்து பாக்குறோம்னா நம்ம கடவுள் வந்து நான் வேற கடவுள் வேற ரெண்டு தத்துவம் இருக்கு. நான் கோயிலுக்கு போறேன், பக்தி பண்றேன், பக்தி பண்ணிட்டு அது வந்து ஆன்மீகம்குள்ள வராது. பக்தி என்னைக்குமே ஆன்மீகம்குள்ள வராது. பக்தி என்னன்னா நான் எப்படி அலங்கரிச்சுக்கிறனோ, ஒரு பருவ பெண் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 16 இயர்ஸ் டு அந்த 25 இயர்ஸ் அந்த வயசுல இருக்கிற பெண் குழந்தைங்க வீட்டுல இருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா
பாதி நேரம் அவங்க மேக்கப் பண்றதுல தான் வந்து நேரம் செலவிப்பாங்க. மேக்கப் பண்ணுவாங்க, கண்ணாடி முன்னாடி பார்த்துருப்பாங்க, இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க, அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி இந்த நகை போடுவாங்க, இந்த ஆடை அலங்காரம் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த பருவ பெண் அவங்கள வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து அலங்காரம் பண்ணி மகிழ்கிறார்கள். நான் இப்படி பண்ண அழகா இருக்குன்னா, அப்படி பண்ண அழகா இருக்குன்னா, எல்லாம் பெண் குழந்தை இருக்கிற வீட்லயும் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெஸ் பண்றது இது நல்லா இருக்கா, சரி இந்த ஹேர் ஸ்டைல் போடுறோம், இது நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அதெல்லாம் கேட்பாங்க. இது பெண்மைக்கான சுபாவம். அந்த மாதிரி நம்ம பக்தியில இருக்கும்போது என்ன பண்றோம்னா அந்த இறைவன் மேல அபரீதமான அன்புனால நம்ம வந்து இறைவனை அலங்கரித்து அழகுபடுக்கிறோம். அந்த மாதிரி அலங்கரிச்சு கடவுளை அழக பார்த்து நம்ம அன்பை வந்து அங்க அப்படி செலுத்தணும். சோ என்ன ஆகும்னா அந்த மாதிரி அன்பு செலுத்த உங்களுக்கு அந்த கருணை என்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே வருது. அந்த காலத்துல வந்து காட்டுமிராண்டித்தனமா இருந்தாங்க மனிதர்கள். தவறு இல்லை, ஆனா வேட்டையாடி வாழ்றது அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த கருணை அன்பு என்றதெல்லாம் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. அப்போ அந்த கருணை அன்பு வரணும்னா என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு மேல வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு இருந்தாதான். இப்போ உங்களுக்கு உங்க மனைவி மேல ஈர்ப்பு இருந்ததால், ஒரு பெண் மேல ஈர்ப்பு இருந்ததால் தான் நீங்கள் அவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க. இல்லைன்னா வந்து நீங்க திருமணம் செஞ்சிருப்பீங்களா? பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. கரெக்டா? சோ நீங்க நம்மளுக்கு வந்து அது மேல ஈர்ப்பு இருந்தது. அந்த மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் காட்டுக்கு போய் வேட்டையாடி வாழ்வாதாரத்தை அப்படிதான் இருந்தாங்க. அப்போட வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மகான்கள் சித்தர்கள் பார்த்து இப்படியே இருந்ததுன்னா இந்த மனித குலம் வந்து வளராது. ஓகே, அந்த கொடூர குணம் அதிகமாகிக்கிட்டே போகும்னு சொல்லிட்டு தான் இந்த பக்தி என்ற ஒரு விஷயத்தை வந்து இங்க வச்சாங்க. ஏன்னா இவன் ஞானத்தை நோக்கி போகணும். எப்போ வந்து வேட்டையாடிக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளவு காலம் நம்ம வேட்டையாடிக்கிட்டே இருப்போம்? எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே படிச்சுக்கிட்டு இல்லைல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தோம், 10th வந்தோம், +2 வந்தோம், டிகிரி வந்தோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த முன்னேற்றம் இருக்கணும்ன்றதுக்காக சித்தர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி கோயில்கள் வச்சு இந்த மாதிரி பக்தி பண்ணணும்னு காமிச்சு கொடுத்தாங்க. ஸோ பக்தி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உங்களுக்கு அதுல ஈர்ப்பு வர ஆரம்பிக்கும். ஈர்ப்பு வர ஆரம்பிக்கு, அது மேல அன்பு வர ஆரம்பிக்கும். கடவுள்னு ஒன்று இருக்காரு, கடவுள் மேல நம்ம அன்பு செலுத்த ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அன்பு செலுத்த நம்மளுக்கு என்ன, நம்மளையே அறியாம அந்த கருணை என்ற ஒரு விஷயம் வந்து வருது. அந்த கருணை வரும்பொழுதுதான் அவனுக்கு வந்து புரியுது. ஓகே, அந்த குணம் மாற்றம் வந்து ஏற்படுது. அது பக்தியில உட்காரும். அதுக்கப்புறம் பக்தி முதிர்ச்சியில என்ன பண்றான்? பாடல்கள் எழுத ஆரம்பிக்கிறான். ஓகே, நம்ம இப்ப கேட்கிற கடவுள் பாடல்கள் எல்லாமே வந்து அது பக்தியோட முதிர்ச்சி. அதுதான் சரியையிலிருந்து கிரியைக்கு போயிட்டான். பாடல் பாடினாங்க, அழுதாங்க, தொழுதாங்க. நம்ம மீரா இல்ல நம்ம அன்னமாச்சாரியா அவங்க பக்தியில உச்சகட்டத்துல போய் பக்தியிலேயே போயிட்டு ஞானத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பொழுது அதுக்கப்புறம் தான் ஓகே, நான் வெளில வந்து இவ்வளவு கும்பிட்டுட்டு இருக்கேன், அப்போ வேற என்னமோ ஒரு விஷயம் இருக்கு தான் போயிட்டு ஞானத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தன்னையே தான் உணர ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேரா இருந்த விஷயம் ஒன்னாயிடுச்சு. உணர்ந்துட்ட அப்புறம் இதுதான் நான் என்ற என்னை நான் சமர்ப்பிக்கிறது, இல்லைன்னா வந்து சரணாகதி செய்யறது. இப்ப நான் சரணாகதி செய்யணும்னா இப்ப கடவுள்னு ஒரு உருவத்தை நான் வெளியில வச்சுட்டேன், நான் சரணாகதி செய்யறேன். கரெக்டுங்களா? நான் சரணாகதி அங்க போய் செஞ்சிட்டேன்னா என் நான் என்ற தன்மையை விட்டுட்டேன்னா அங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் வந்து சரணாகதின்னு சொல்லிட்டேன்ப்பா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என்னை எப்படி வந்து வழி நடத்துவாங்க தெரியாது. அதனாலதான் நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பதிவுல என்ன சொன்னோம், உங்க குரு கிட்ட நீங்க நான் என்ற தன்மையை கொடுத்து சரணாகதி. ஏன் அது குரு கிட்ட முக்கியமா பண்ணணும்? அதை யோசிக்கணும். குரு கிட்ட ஏன் இதை முக்கியமா பண்ணணும்? குரு மட்டும்தான் ஒரே ஒருத்தர். நான் இதை நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், எல்லாராலையும் எல்லாத்தையுமே கொடுக்க முடியும். ஆனா இந்த ஞானம் உங்க ஆன்மா முன்னேற்றத்திற்கான ஒரு ஞானத்தை ஒரு மெய்குரு மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற யாராலுமே இந்த உங்க ஆன்ம முன்னேற்றத்திற்கான ஞானத்தை கொடுக்க முடியாது. அந்த குருவாகப்பட்டது
இல்ல குரு இல்ல, ஒரு நார்மல் மனுஷனா இருந்தாலும் என்ன தானம் வேணாலும் பண்ணிடலாம். உங்களுக்கு ஞான தானம் பண்ணணும்னா அவர் அந்த ஞானம் உச்சகட்டத்துல இருக்கும். அந்த உச்சகட்டத்துல இருக்கிறவரால மட்டும்தான் அந்த ஞானத்தை அவனுடைய சீடருக்கு கொடுக்க முடியும். கொடுத்து அந்த சீடரையும் அந்த குரு நிலைக்கு எடுத்துட்டு வர முடியுமே தவிர்த்து வேற என்ன பண்ணாலும் அந்த உச்சகட்டத்துக்கு யாராலையும் அந்த ஞான தானத்தை கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஞான தானத்தை கொடுக்குற குரு கிட்ட நம்ம என்ன பதில் கொடுக்கணும்னா, நான் என்ற என்னுடைய ஆணவத்தை கொடுத்துடணும். அதனாலதான் நம்ம பெரியவங்க கிட்ட இல்ல குரு கிட்ட போயிட்டு முதல்ல காலில் விழுறது. குருவுங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா என் சிரசை அவங்க பாதத்துல இருக்கும்போது அவங்க தொட்டு உங்களை எழுப்புறாங்கன்னா அவ்வளோ மகத்தான விஷயம். அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் அது கிடைக்காது. மெய் குரு காலில் விழுறது. இப்ப நிறைய குருங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் காலில் விழ சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் மெய் குரு காலில் விழுறது, அவங்க தொட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணி எழுப்புறது அவ்வளோ மகத்தான விஷயம். அதனால இந்த ஞான தானம் கொடுக்குற குரு கிட்ட நான் என்ற என்னுடைய தன்மையை சரணாகதி அடைஞ்சீங்கன்னா, அது அந்த குரு உங்களுடைய சரணாகதியை ஏத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா உங்க வினை அழிஞ்சிடும். அதுதான் சொன்னாங்க, வினை போகவே தெய்வம் கண்டாய் வினைதான் இல்லாத கண்டாய்ன்னு சொன்னாங்களே. அந்த வினை திணை அளவு கூட இல்லாம காலி பண்ணி கொடுத்துருவாங்க. யாராலையுமே உங்க வினையை அழிக்க முடியாது. உங்க பெற்றோர்களால் அழிக்க முடியாது, உங்களால் அழிக்க முடியாது, உங்க நண்பர்களால் அழிக்க முடியாது, கடவுளால கூட உங்க வினையை அழிக்க முடியாது. உங்க வினையை அழிக்க முடிஞ்ச ஒரே ஆள் உங்க குரு மட்டும். வேற யார் தலைக்கில் இருந்தாலும் வினையை அழிக்க முடியாது. எல்லாரும் வினையை உங்களுக்கு கொடுப்பாங்க. தாய் தந்தை செய்தது பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க, இவனுடைய முன்பிறவையிலிருந்து வந்தது உனக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எல்லாம் மூட்டையை சேர்த்து கொடுக்குற ஆளுக்கு தானே தவிர்த்து அதை கரைக்கிற ஆள் யாருமே இல்லை. அது ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு மட்டும்தான். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.